ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் எழுதினார். அதுல இருந்து ஒவ்வொரு பக்தரோட அனுபவமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில சாந்தாராம் பல்வந்த் நாச்னே அவரோட எக்ஸ்பீரியன்ஸோட தொடர்ச்சியை இப்ப நம்ம கேட்கலாம். 1935 ஒரு நாள் நாச்னேவோட ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு 2 வயது இருக்கும். அந்த குழந்தையோட பேரு ஆனந்த். அவன் விளையாடிட்டே சமையல் பண்ற இடத்துக்கிட்ட வந்துட்டான். அங்க அடுப்புல பால் கொதிச்சிட்டு இருக்கு. இந்த குழந்தை ஓடி வரும்பொழுது கீழே ஒரு கட்டை இருக்கு. அந்த கட்டையை பார்க்காம அவன் அப்படியே ஓடி அந்த கட்டை தடுக்கி அப்படியே ஸ்டவ் மேல விழுந்துடுறான். விழுந்த உடனே நம்ம என்ன நினைப்போம்னா, அந்த குழந்தையோட துணி கண்டிப்பா தீ பிடிச்சி அவனோட தோல் எல்லாமே உறிஞ்சி வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் நினைக்க தோணும். ஆனா என்ன ஒரு அதிசயம் பாருங்க, இந்த குழந்தை அந்த அடுப்பு மேலதான் விழுது. ஆனா அந்த அடுப்பு ஒரு பக்கம் சாஞ்சு போயிடுது. அந்த பால் பாத்திரம் இன்னொரு பக்கம் சாஞ்சு அந்த பால் கொட்டிடுது. குழந்தை அடுப்புக்கும் பால் பாத்திரத்துக்கும் நடுவுல விழுந்து கிடக்குறான். அவனோட துணிலையும் எந்த ஒரு தீயும் பிடிக்கல. அவனோட தோலோ எங்கேயுமே அவனுக்கு ஒரு புண் கூட ஏற்படாம அவன் பத்திரமா இருக்கான். இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அடுத்த வருடம் 1936 வாசுதேவுங்கிற இவரோட குழந்தையும் இன்னொரு சின்ன குழந்தையும் ரெண்டும் சேர்ந்து வீட்டில் விளையாடிட்டு இருக்கும் போது, வீட்டில் இருக்க அலமீரா இருக்கு இல்லையா, அந்த அல்மீரால எல்லாத்தையும் தொழவி போட்டு விளையாடிட்டு இருக்குங்க. அங்க ஏதேதோ டப்பாலாம் இருக்கு. அங்க இருக்க ஒரு டப்பாவை பெப்பர்மெண்ட் டப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை திறந்து அதுல இருந்து எதையோ எடுத்து தான் வாயில நிறைய போட்டுட்டு அதோட தம்பிக்கும் வாயில போடுறதுக்கு 1-2 கொடுக்குறான். இது வாயில போட்ட உடனே தான் இவனுக்கு தெரியுது, இது இனிப்பா இல்லை, இது பெப்பர்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. ஆனா அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அவனோட நாக்கு அப்படியே நீண்டு தொங்க ஆரம்பிச்சிடுது. அப்போ நாச்னே அவர்களோட மனைவி இதை பார்த்துடுறாங்க. உடனே அவங்க தன்னோட விரலை அந்த குழந்தையோட வாயில விட்டு இப்படி தொழவி பார்க்குறாங்க, என்ன சாப்பிட்ருப்பான் இவன் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க நினைக்கிறாங்க, ஒருவேளை சுண்ணாம்பு எதையோ வாயில போட்டுக்கிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட என்ன சாப்பிட்ட, எங்கிருந்து எடுத்த, என்னன்னு கேட்டா அலமாரியில இருந்து அவன் இனிப்பு டப்பா நினைச்சிட்டு இருக்க ஒரு டப்பாவை எடுத்து கொடுக்குறான். அந்த டப்பா என்னன்னா, நம்ம இந்த பட்டாசு வெடிக்கும் பொழுது இந்த பாம்பு வெடி மாதிரி ஒன்று வரும் இல்லையா, சின்ன சின்ன டேப்லெட்ஸ் மாதிரி இருக்கும். அதில் நம்ம கொளுத்தி விட்டோன்னா அதை போய் நீளமாக பாம்பு மாதிரி அப்புறம் எல்லாம் பொசுங்கி சாம்பலாயிடும் இல்லையா, அந்த டேப்லெட்டை தான் எடுத்து இவன் வாயில போட்டுட்டான்றது அவங்களுக்கு தெரியுது. உடனே அவங்க மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. மருத்துவரும் அவனை வாந்தி எடுக்க வைக்கிறதுக்காக மருந்து கொடுக்குறாரு. ஆனா அவனுக்கு வாந்தி வரமாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே புரியல. அப்பதான் நாச்னே உடனே பாபாவோட உதி இருக்குன்றத ஞாபகம் பாபாவோட உதியை தண்ணியில கலந்து தீர்த்தமாக்கி அந்த தீர்த்தத்தை குடிக்க வைக்கிறாரு. அந்த தீர்த்தத்தை குடிச்ச உடனேயே அந்த குழந்தை அப்படியே அந்த விஷத்தை எல்லாத்தையும், அந்த மருந்து எல்லாத்தையும் ஃபுல்லா வாந்தி எடுத்துடுறான். அப்பதான் அவன் சொல்றான், தம்பிக்கும் இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் ஒரு சில மாத்திரைகளை மட்டுமே சாப்பிட்டதுனால அவனுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் இவங்க நம்மளோட சாயி தான் நம்மளோட மருத்துவர், அவரோட உதி தான் சரியான மருந்து அப்படிங்கிறத உணர்ந்ததுனால அந்த குழந்தைக்கும் பாபாவோட உதியை போட்டு தீர்த்தமா கலந்து அந்த தீர்த்தத்தை குடிக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தையும் வாந்தி எடுக்கிறான். அவனும் அந்த மருந்து எல்லாத்தையும் வாந்தி எடுத்துடுறான். இந்த மாதிரி இந்த குழந்தைகள் காப்பாற்றப்படுறாங்க பாபாவோட அருளால. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நாச்னே அவர்களோட அலுவலகத்துல ஒரு கேஷியர் இருக்காரு. அந்த கேஷியர் ஒரு 3500 ரூபாயை அவர் கையாடல் செஞ்சிடுறாரு. இது அந்த ஆடிட்டிங்ல கணக்கு பார்க்கும்பொழுது கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இவர் ரொம்ப பதட்டமா இருக்காரு, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க ஆஃபீஸ்லயே இருக்க இன்னொருத்தர் சொல்றாரு, நீங்க நாச்னே கிட்ட போய் பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு நாச்னே கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கம். ஏன்னா அவருக்கு தெரியும் நாச்னே பாபா பக்தர் அப்படின்னு. அவருக்கு ஸ்ரீ சாய்பாபா மேல நம்பிக்கை இல்லை.
ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ சாய்பாபா ஒரு முகமதியர் அப்படிங்கிறதுனால அவரை வணங்குறதுக்கு இந்த கேஷியருக்கு இஷ்டம் இல்லை. இருந்தாலும் இப்போ வேற வழி இல்லாமல் நாச்சினி அவர்கள்கிட்ட வராரு. இப்போ நாச்சினே சொல்றாரு, உங்களுக்கு ஒரே ஒரு புகலிடம் இருக்குன்னா அது வந்து ஷிரடியில் இருக்க சாய்பாபாவோட ஆலயம் மட்டும்தான். நீங்க அங்க போயிட்டு உங்களோட மனசை திறந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட அவரோட உதவியை நாடுங்க, கண்டிப்பா அவர் வந்து உங்களுக்கு உதவுவார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த கேஷியரும் வந்து ஷீரடிக்கு வராரு. ஷீரடிக்கு வந்து பாபாவோட ஒரு திருவுருவ படத்தை வாங்கி அங்கே இருக்க சகுன் நாயக் அவரோட உதவியோட அந்த புகைப்படத்தை வந்து பாபாவோட சமாதியில் வச்சு ஆசிர்வாதம் பண்ணி தராங்க. அதை எடுத்துட்டு அவர் திரும்பி ஊருக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறமே இந்த இந்த இடைப்பட்ட காலத்திலேயே வந்து கொஞ்சம் மாறுதல் ஏற்படுது அவரோட சுச்சுவேஷனில். என்னன்னா அவங்க ஆஃபீஸில் அவருக்கு வந்து 8 நாள் அவகாசம் கொடுக்குறாங்க அந்த 3500 ரூபாயை வந்து அவர் திருப்பி செலுத்துறதுக்காக. ஸோ அவர் அப்படி இப்படி இங்கே கடனை வாங்கி அந்த 3500 ரூபாயை கம்பெனிக்கு கட்டிடுறாரு. அந்த பணத்தை கட்டினதுனால அவரை வந்து டிஸ்மிஸும் பண்ணலை, அவர் மேலே எந்த வழக்கும் தொடுக்காம அந்த கேஸ் வந்து அதோட மூடிடுறாங்க. அதனால அவர் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறாரு. இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து சிட்னிஸ் அப்படிங்கிறவருக்கும் ஏற்படுது. அவரும் வந்து நாச்சினி கிட்ட வந்து உதவி கேட்குறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாச்சினி அவர்கிட்டையும் வந்து நீங்கள் ஸ்ரீ சாய்பாபா கிட்ட போங்க ஷீரடிக்கு, அவர்கிட்ட போயிட்டு உங்களோட மன்றாடுதலை வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் ஷீரடிக்கு போய் பாபா கிட்ட வேண்டிக்கிறாரு. இவரை வந்து ஆக்சுவலாக டிஸ்மிஸ்ஸே பண்ணிட்டாங்க சிட்னிஸை. ஆனால் இவர் ஷீரடிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவரை திரும்பி சர்வீஸில் சேர்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சில லீலைகளை பகிர்ந்ததுக்கப்புறம் நாச்சினே வந்து ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் தன்னோட குடும்பத்தாருக்கு இறக்கும் தருவாயிலையும் இறந்த பிறகும் என்ன மாதிரி சத்கதியை வழங்கினார் அப்படிங்கிறத பற்றி நம்ம கிட்ட இப்போ பகிர்ந்து கொள்றாரு. இவங்களோட குடும்பத்தில் எல்லாருமே சாய்பாபாவோட பக்தர்கள். இவங்க அம்மா 1926ஆம் ஆண்டு அவங்களுடைய 70வது வயசுல தான் அவங்க வந்து காலமாகறாங்க. அவங்க வந்து எப்பவுமே பாபாவோட திருவுருவ படத்தை முன்னாடி வச்சிட்டு இருப்பாங்க. இறக்குற தருவாயிலையும் ஸ்ரீ சாய்பாபாவோட திருவுருவ படம் தான் அவங்க அம்மாவோட கண்ணு முன்னாடி வைக்கப்பட்டிருந்தது. அவங்க அந்த மரண படுக்கையில இருந்துட்டு இருக்கும் பொழுது இவரை கூப்பிட்டு நாச்சினி கிட்ட சொல்றாங்க, நீ வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நல்லா சத்தமா படி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சத்தமா படிக்கிறாரு. அவங்களோட உதடுகள் ராம் ராம்னு உச்சரிக்க அவங்க வந்து மரணம் அடைகிறாங்க. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 1929ஆம் ஆண்டு இவருடைய 2வது மனைவி காலமாயிடுறாங்க. அப்போ இவருக்கு வந்து ரொம்ப துக்கமாயிடுது. ஏன்னா வந்து 3 வயசு குழந்தை வேற இருக்கு இவங்களுக்கு. இவருக்கு என்னன்னா இவரோட மனைவிக்கு வந்து சத்கதி கிடைக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாத்தையும் சரியான முறையில செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இதுக்காக அவங்களுடைய எலும்புகளையும் அவங்களோட அஸ்தியையும் எடுத்துக்கிட்டு நாசிக் போகணும், அங்க போயிட்டு எல்லா சடங்குகளையும் செய்யணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. ஆனா அதுல சில சிக்கல்கள் வருது. என்னன்னா இவரோட அப்பா வந்து உடம்பு வந்து சரியில்லாம இருக்காரு. அது இல்லாம இந்த 3 வயசு குழந்தைய வேற விட்டுட்டு போனோம். இதுக்கு போயிட்டு வர்றதுக்கு அங்க எல்லா சடங்குகள் செய்யறதுக்கு தேவையான பணத்தை வந்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் இவருக்கு இந்த சடங்குகள் எப்படி செய்யணும் என்ன அப்படிங்கிறத பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் வந்து இருக்கு. ஆனாலும் இவருக்கு வந்து எப்படியாவது நாசிக்ல போயிட்டு இதையெல்லாம் நல்லபடியா செய்யணும் அப்படின்னு அவர் மனசு வந்து துடிக்குது. சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வயசு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு இவர் வந்து கிளம்புறாரு நாசிக் போறதுக்கு. அப்போ விக்டோரியா டெர்மினஸ் கிட்ட வராரு. அங்க வந்து பார்த்தா இவருக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் வந்து, அவரும் இவர் போக வேண்டிய ரயிலையே பயணம் செய்யக்கூடியவர். அவர் வந்து இவருக்கு அப்படி வந்து உதவி புரிகிறாரு. இவர்கிட்ட அவர் கேட்குறாரு, நீங்க எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நாசிக் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, நாசிக் போறேன்னு சொல்றீங்க, ஆனா வந்து நீங்க வந்து எதுவும் படுக்கையோ இல்ல தலைக்காணி எதுவுமே எடுத்துட்டு வரல, ராத்திரியில நாசிக்ல ரொம்ப குளிரும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. அப்போ இவர் சொல்றாரு, இல்ல என்னோட மனைவி இறந்து 8 நாள் தான் ஆகுது, அந்த துக்கம் ஒரு பக்கம், என்னோட 3 வயசு குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க,
இந்த குழந்தைய நான் எப்படி வந்து காப்பாற்றி வளர்க்க போறேன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நான் வந்து கிளம்பி இருக்கிறதுனால நான் எதை பற்றியுமே யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே சில வினாடிகள்லேயே இவருக்கு ஒரு பெட்ஷீட்டும் ஒரு தலகாணியையும் அந்த நபர் வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாரு. இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து எனக்கு இது ரெண்டுத்தையும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பக்கத்தில் இருக்க குவார்ட்டர்ஸில் தான் தங்கியிருக்கேன். அங்கே இருக்க பாம்பே ஆர்ட் ஸ்கூலில் தான் வந்து நான் பியூனாக வேலை செய்கிறேன். என்னோட பேர் வந்து கணபதி சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓ அப்படியா, நீங்கள் எதுக்காக நாசிக் போகிறீங்க அப்படின்னு நாச்சினி அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் இல்லை, என்னோட பாஸ் வந்து சிம்லா போயிருக்காரு. அவர் சிம்லாலேருந்து வர வரைக்கும் நான் சும்மா தான் இருக்க போகிறேன். அதனால வந்து நாசிக்கை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ட்ரெயினில் பயணம் செய்கிறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து எதுவுமே கவலைப்படாமல் நீங்கள் படுத்து தூங்குங்க. நான் வந்து நாசிக் தானே போகிறேன், அதனால ஸ்டேஷன் வந்தோடனே நானே உங்களை எழுப்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் மேலே ரொம்ப பரிதாபப்பட்டு இவருக்கு எல்லா விதமாகவும் அவர் உதவியாக இருக்கார். அப்புறம் இவர் படுத்துட்டோடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் வேற 80 ரூபாய் பணம் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க, அதை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லாட்டி என்கிட்ட பாருங்க ஒரு ஸ்டீல் ட்ரங்க் பெட்டி இருக்கு, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் உங்ககிட்ட திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நாச்சினி வந்து அந்த 80 ரூபாய் பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் வந்து படுத்து தூங்குறாரு. அப்புறம் வந்து நாசிக்கு கிட்ட வந்து ஒரு ஸ்டேஷன் வருது, கோட்டின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டேஷன் வந்தோடனே இவரை எழுப்புறாரு. நம்ம வந்து இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டேஷன்ல இருந்து இறங்குறாங்க. இறங்கினதுக்கப்புறம் டீ வாங்கி கொடுக்குறாரு. அவரோட செலவுலேயே 2 பேரும் டீ குடிக்கிறாங்க. டீ குடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் பிடிச்சி நாசிக் போகிறாங்க. அங்கே போன உடனே இவர் சொல்கிறாரு, நீங்களாம் வந்து பூஜாரியெல்லாம் தேடி போகாதீங்க, உங்களுக்கு என்னென்ன இங்கே தேவை இருக்கோ எல்லா ஏற்பாடுகளையும் நானே பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதோட தொடர்ச்சியை வந்து நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓ